ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு தந்தூரி சிக்கன் பீஸா வந்து செஞ்சுருக்கேன். ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. வாங்க அதோட ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 கப்பு மைதா எடுத்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் சால்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் ஃபில் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மைதாவில் வந்து ஆயில் கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸரும் ப்ளஸ் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாவை. அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஆயில் அப்ளை பண்ணி அந்த மாவு அதில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க அப்படியே. அப்போ தான் அந்த மாவு சாஃப்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம தந்தூரி செய்யலாம். ஆல்ரெடி நான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ நான் வந்து கீழே லிங்க் பண்ணுறேன், அதில் போய் பார்த்துக்கங்க எப்படி அந்த தந்தூரி மசாலா போட்டு குக் பண்ணி எடுக்கிறது. வாங்க, இப்போ அந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா புசுன்னு இருக்குது. இப்போது ஒரு தட்டு எடுத்துங்க. அந்த தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி அந்த பேஸ் வந்து நல்லா எவ்வளோக்கு தட்டி வைக்க முடியுமோ தட்டி ஃபோர்க் வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேஸ் வந்து சாஃப்டாக இருக்கும். பீஸ் ஆஃப் சாஸ் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எல்லா சைடும் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் நான் கொஞ்சம் காரத்துக்காக சில்லி சாஸ் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே ஃபுல்லாக டாப்பிங்ஸ் போட்டுக்கோங்க. ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் கேப்சிகம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன், இதெல்லாம் போட்டு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டெக்கரேஷனை கொண்டு வாங்க. ஃபுல்லாக சீஸ் தான் என்கிட்ட இருக்கிறது, எல்லாத்தையும் அதில் போட்டுட்டேன். அதான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த தந்தூரி சிக்கன் பீசஸ் அதில் போட்டு ஒரு ஓவனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வைக்க போதும். அதுக்குள்ளே உங்களுக்கு சாஃப்டாக வந்து ரெடி ஆகிடும். நான் 20 மினிட்ஸ் வைக்கிறேன். அதோட ரிசல்ட்டை பாருங்கள், அது எப்படி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போ லைட்டாக வந்து சீசனிங் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். கட் பண்ணும் போதே தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்து கட் ஆகுதுன்னு. வாங்க அப்படியே ஒரு ஸ்லைஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். பீஸா ரெடி ஆயிடுச்சு மக்களே. டேஸ்ட் பார்க்குறேன் எப்படி இருக்கும். கொடுத்து பார்க்கலாம் வாங்க. சூப்பரா ரெடி பண்ணிருக்காம்பா. கடி கடி டேஸ்ட் எப்படி இருக்கு பாரு. கடி கடி வாயில கடிக்கணும், அத கடி நம்ம மாதிரி எடுத்துக்கலாம். ஏ சூப்பரா இருக்கு. சூப்பரா செஞ்சு கொடுத்துருக்கப்பா. ஏதோ ஸ்லைஸே காணோம். ஸ்லைஸ் உங்களுக்கு கண்டுது நாங்க வந்து ஐயோடிமா. இதுதான் தங்கச்சி பையன். கண்டிச்சு பையன். இதுதான் தங்கச்சி பையன். ஆய் சொல்லு அது சொல்லு. எடுக்க விடு, அவனை எடுக்க விடு. தம்பிக்கு கண்டிதா இப்ப தம்பியாவும் நிறைய எடுக்கிறான் பாரு. இல்ல அது அவனுக்கு எடுக்க முடியல. ஏன்னா நீ அவனை குச்சி இழுக்கிறல்ல அவனுக்கு. அண்ணா ஓரா பண்ணுவான். எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. Guys, ஓகே ஏய் வேற மாதிரி நான் சாப்பிடுறேன். கடை வச்சிடலாமா? கடை வச்சிடலாமா? சூப்பரா இருக்கலாம். ஓகே ஓகே மக்களே, நான் போயிட்டு இந்த ஸ்லைஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை, டேக் கேர்.